ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ சிகப்பரிசி மாவு ரெடி பண்ணுறதுக்காக அரிசி கழுவி காய வச்சுட்டு இருக்கேன். இந்த சிகப்பரிசி மாவில் புட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் டைம் கொஞ்சமாக அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டிலே வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த டைம் ஒரு 2 கிலோ கிட்ட அரிசி வாங்கிட்டு வந்து அழகாக கழுவி காய வச்சேன். இன்னைக்கு வெயிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடியில் நல்லா காற்றடிச்சுதா, ஊஞ்சல் கட்டி வச்சிருந்தோமா, அதனால பேபி உட்காந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாரு. ஜஷ்தாக்காக கட்டின ஊஞ்சல் அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்குமே ஆசையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் உட்காந்து 2 ஆட்ட ஆட்டினா அவ்வளோதான், ஊஞ்சலில் இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடுச்சு. செம்ம காமெடியாக இருந்தது. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாப்கார்ன் தான் பண்ணலான்னு வந்திருக்கேன். பட்டர் கொஞ்சமாக வானலில் சேர்த்து அது கூட வந்து உப்புமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கானை போட்டு அது பொறிஞ்சு வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான் வந்து நான் போத்தீஸில் தான் வாங்கினேன். சூப்பராக பொறிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. நல்லா 1 2 வெடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை போட்டு மூடிடணும். நான் ஒரு இட்லி பாத்திரம் போட்டு மூடினேன், அது வெடித்து வெளியிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு. அதனால் ஒரு கண்ணாடி லிட் போட்டு மூடினேன். ஃபுல் வானல் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பொறிஞ்சு வந்துடுச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நானும் ஜூஸாக டிவி பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்டோம். யாரெல்லாம் பாப்கார்ன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாட்டா பாய்.